ரொம்ப கடினமான மரம்னு சொல்லக்கூடிய ஈட்டி மரம், கருங்காலியும் ஈட்டியும் ரொம்ப கடினமான மரங்கள். செம்மரம் இதெல்லாமே ரொம்ப கடினமான மரம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஈட்டி மரம். ஈட்டி பழுத்த ஈட்டி பாருங்கள், அப்படி இலைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படி இலைகள் ஈட்டி மரம். ஈட்டி மரம் வலிமைக்கு பெயர் பெற்றது வீடுகளில். அதனால தான் இதில் செய்வாங்க. இது அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட மரம். யாருமே அது விற்கவும் கூடாது, பண்ணக்கூடாது. இது பாருங்கள், என்னால் ஒன்றும் சின்ன இது கூட பண்ண முடியல. மற்ற மரங்களை கீழே பண்ண முடியும். இது பாருங்கள், மேலே இதுதான் முடியுதே தவிர இது உள்ள இந்த கட்டையில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. கல்லுக்கு அப்படியே கருங்கல் மாதிரி இருக்குது. நல்ல வலிமை, நல்ல ஸ்ட்ரென்த்துங்க, சரியான ஸ்ட்ரென்த்து. ஈட்டி மரம் அற்புதம். இந்த மரங்களெல்லாம் நீங்கள் பார்வையிடணும்னா நேராக நம்பியூர் கோசனம் அப்படின்னு அங்கே ஒரு கிராமம் இருக்குது. நம்பியூர்லேயே பஸ் எல்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா இது போன்ற மரங்களெல்லாம் பார்த்து இந்த கோடை காலத்தில் மரங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு. உங்களுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு வாருங்கள். ஏன்னா இந்த மரங்களெல்லாம் இருக்கக்கூடிய சூழல், அது எப்படி வளருது, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள், இந்த பட்டாம்பூச்சி, அந்த செவ்வெரும்பு, அந்த மண்புழு, இது போன்ற உயிரினங்கள், அப்புறம் இந்த சூழல், இந்த இயற்கை, இது குறித்தான ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களை கூட்டிகிட்டு வந்தால் தான் சாத்தியப்படும். அதுவும் அதை ஆர்வமாக சொல்லித்தரக்கான ஒரு மனிதர் இருக்கின்ற பொழுது அங்கே நாம் போவது நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் தயவுசெய்து இது போன்ற விஷயங்களை நீங்கள் இந்த கோடை காலத்திலே உங்கள் குழந்தைகளுக்கு தந்து அவர்களை இயற்கை சூழலை உணர்ந்தவர்களாக, ஆர்வலர்களாக மாற்றுவது ஒரு பெற்றோராகிய உங்களது கடமை. நன்றி, வணக்கம்.